Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? டபுள் பிஸியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். வெல்கம் டு சத்யுகம். தேங்க்யூ. வெல்கம் ஃபார் யூ. யூ ஆல்சோ வெல்கம். தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிற நிலையை அடையணும். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலைக்கு. அதான்ப்பா இன்னைக்கு வரதானமா கொடுத்துருக்க. தேவதைகள் ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களா இருந்தாங்க. அதே போல சம்ஸ்காரத்தை பிராமணர்களா நாம இங்க இருக்கும் போதே உருவாக்கி காட்டணும். அத பிரம்ம பாபா செஞ்சு காமிச்சாரா, அத வரதானமா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்பா. ஓகே சிஸ்டர். இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். பாட மகா வாக்கியங்களோட தேதி 7/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னைத்தான் சங்கமிக பிராமணர் என புரிந்து கொள்வதன் மூலம் சத்தியுகத்தின் மரம் உலகம் உங்கள் பார்வையில் தென்படும், மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் அப்படின்னு சங்கமிக பிராமணர்களை பத்திய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க பிராமணர்கள் அப்படின்னு எப்பவுமே புரிஞ்சிருக்கணும். சங்கமிக பிராமணர்கள்னு நீங்க எப்ப அப்படி புரிஞ்சிருக்கீங்களோ உங்களுக்கு சத்தியுகத்தின் மரம், அதாவது சத்திய யுகத்தின் அந்த உலகம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்ப அளவற்ற மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்கள் தானே தேவதையா மாற போறாங்க, அது நல்லா புரிஞ்சிருக்கீங்களா? அப்ப பிராமணர்கள் நீங்க புரிஞ்சுக்கும் போது நாளைக்கு நாம தான் தேவதையாக போறோம்ன்ற மகிழ்ச்சி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கேக்குறாங்க, யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் பத்தல சிஸ்டர், கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. சவுண்ட் புரியலையா? பத்தலன்னு. இப்ப கேள்வி கேக்குறாங்க, யார் இப்ப சவுண்ட் கரெக்டா இருக்க பிரதர்? இப்பதான் சிஸ்டர் கேக்குது. யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? அப்பா பதில் சொல்றாங்க, அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றித்தான் பேசுவார்கள், ஒருபொழுதும் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள், ஏகாந்தமாக அதாவது தனிமையில் சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வார்கள் அப்படின்னு அப்பா பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, எப்பவுமே ஞானத்தில் ஆர்வம் இருக்க குழந்தைகளுடைய அடையாளம். பிற விஷயங்களை பத்தி சிந்தனை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, எப்பவுமே ஞானத்தின் சிந்தனையிலே இருப்பாங்க, தனிமையில் அமர்ந்து ஞானத்தின் விஷயத்த ஆழமா சிந்தனை செய்வாங்க அப்படிங்கிறார். ஓகே, இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் கொடுத்திருக்காங்க. இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள்? பதில், இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நிலையானது இல்லை. பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகிற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் அல்லவா? இது கூட நாடகத்தின் ரகசியம் என குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது எல்லாருமே பிறப்பிறப்புல பாபாவும் பிறப்பிறப்புல வந்துட்டா அவங்களுக்கு அந்த ஞானம் எல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? அப்ப எல்லாரையும் சத்தியத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு, சத்கதிக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஆத்மாக்கள் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க பிரதர். ஆமா, சிவபாபா ஒருத்தர் தான் இந்த உலகத்திலே நிலையானவர். ஆத்மா அவர் ஒருத்தர் தான் எப்பவுமே சத்துவ பிரதான நிலையிலே இருக்கக்கூடியவர். அவர் ஒருத்தர் வேணும் இல்லையா, பழைய உலகத்தை ஆத்மாக்கான நாமல புது உலகத்தை அழைச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றார். அவர் ஒருத்தர் இருந்தாதான் அவர் மூலமா கிடைக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா தானே பழைய உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு போக முடியும். இது கூட நாடக ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அத குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரக்கூடிய தந்தை புரிய வைக்கிறார். நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். தன்னை பிராமணர் என புரிந்துள்ளீர்களா அல்லது இதையும் மறந்து விட்டீர்களா? பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பதில்லை. நாம் பிராமணராக இருக்கிறோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். சங்கமயுகத்தில் நீங்கள் புது புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். ஆகவே இதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் ஞானத்தை ஆழமாக சிந்திப்பது என கூறப்படுகிறது. நீங்கள் ஞானி யோகிகள், உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிறைந்துள்ளது. ஆகவே உங்கள் மூலம் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். தன்னைத்தான் சங்கமிக பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இது கூட புரியவில்லை. தன்னைத்தான் சங்கமயுகத்தை சார்ந்தவர் என புரிந்து கொண்டால் சத்தியுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும், அளவற்ற மகிழ்ச்சியும் ஏற்படும். தந்தை எதை புரிய வைக்கின்றாரோ அதை உங்களுக்குள் திரும்ப திரும்ப சிந்தனை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம், இது கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. சங்கமயுகத்தின் படிப்புக்கும் நேரம் தேவைப்படுகிறது. இந்த ஒரே ஒரு படிப்பு தான் நரனிலிருந்து நாராயணனாக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியது.
நாம் மீண்டும் தேவதைகளாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம் என்ற நினைவின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். சங்கமயுக வாசியாக இருந்தால்தான் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். இதற்கு முன் நரகவாசியாக இருந்தீர்கள். அப்பொழுது மிகவும் கெட்ட நிலையில் கெட்ட காரியம் செய்தீர்கள். இப்பொழுது அதனை நீக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்ப சங்கமயுக பிராமணர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுடைய படகு, வாழ்க்கைங்கிற படகு கரை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க நீங்க இப்ப சங்கமயுக பிராமணன் புரிஞ்சுக்கிட்டா. தந்தை தான் உங்களை சொர்க்கவாசிலிருந்து நரகவாசி ஆக்குறாரு. அப்ப தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை திரும்ப திரும்ப சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு இதை சிந்தனை செய்துகிட்டே இருக்கும்போது அளவற்ற மகிழ்ச்சியில இருப்பீங்க. நீங்க எப்போ உங்களை பிராமணர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்ப சத்தியுகத்து தேவதைகளின் அந்த உலகம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அளவற்ற மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொன்ன கடைசியா? அப்பொழுது சங்கமயுகவாசியாக இருந்தவுடன் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். நரனில் இருந்து நாராயணனாக ஆகிறீர்கள். இந்த சங்கமயுக படிப்பிற்கு நேரம் தேவைப்படுகிறது. புது புது செய்திகளை தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள். சத்தியத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்பட வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆமா, நேரம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. உடனே நீங்க அப்படி மாறிட முடியாது. இப்ப பிராமணரா மாறிருக்கீங்க, நாளைக்கு தேவதையா உடனே மாறிட முடியாது. எண்ணம் செயல்ல மாற்றம் வேணும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம் அடையும். அதுக்கு நீங்க ஞானத்தை சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும். அதான் நடைமுறை வாழ்க்கையில கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் தேவதையா மாற முடியும். அப்படிங்கிறதுக்காக நேரம் பிடிக்கும்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, நீங்க காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அதை நீக்கிடணும். தேவதைக்குரிய சொர்க்கவாசியாக ஆவதற்குரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிருக்காங்க. யாருடைய மனைவியாவது இறந்து விட்டால் அவரிடம் உங்கள் மனைவி எங்கே என கேட்டால் சொர்க்கவாசி ஆகி விட்டார் என சொல்வார்கள். சொர்க்கம் என்றால் என்ன? இது அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை இறந்தவர்கள் சொர்க்கவாசியானால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்துள்ளீர்கள். நாம் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றோம், பாவனமாகின்றோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் பிராப்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். இதனை அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும், மறக்கக்கூடாது. ஆனால் மாயா மறக்க வைத்து ஒரே அடியாக கலியுகவாசியாக ஆக்கிவிடுகிறது. முற்றிலும் கலியுகவாசி போன்று நடைமுறை மாறிவிடுகிறது. பிறகு மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. முகத்தோற்றம் சடலத்தை போன்று தென்படுகிறது. அனைவரும் காமத்தின் நெருப்பில் எரிந்து சடலம் போல் ஆகிவிட்டனர் என தந்தை கூறுகின்றார். நாம் மனிதனில் இருந்து தேவதையாக ஆகின்றோம். ஆகவே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எனவே அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என மகிமை செய்யப்படுகிறது. நமக்கு அவ்வாறு உணர்வு ஏற்படுகிறதா என நீங்கள் தன் மனதை கேளுங்கள். எந்த மாதிரி உணர்வு? அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள் என மகிமை செய்யப்படுகிறது. நமக்கு அந்த மாதிரி உணர்வு அது ரெண்டுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாரு. மனைவி இறந்துட்டா ரொம்ப துக்கத்துல போய் வாடி போயிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த பற்று, அந்த மோகம், காமம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த முகம் வாடி போயிடுறாங்க. அதான் சொல்றாரு, காமத்துல விழுந்து விழுந்து உங்க முகமே சடலம் போல ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா தந்தை உங்களை முகமலர்ச்சியோட பார்க்க விரும்புறாரு. ஞானத்தை சிந்தனை செய்துட்டு இருந்தீங்க, தந்தையை பற்றி நினைவுல இருந்தீங்க அப்படின்னா உங்க முகம் மலர்ந்த முகமா இருக்கும் இல்லையா? அதுக்காக அப்பா சொல்றாரு, முகமலர்ச்சியோட இருக்கணும். ஆனா உங்க முகம் சடலம் போல ஆயிடுச்சு, ராவணன் உங்களை அப்படி ஆக்கிட்டான், தந்தை இப்படி ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பு மிஷன் அல்லவா? ஈஸ்வரிய அமைப்பு என்ன காரியம் செய்கிறது? முதலில் சூத்திரனில் இருந்து பிராமணராக, பிராமணனில் இருந்து தேவதையாக ஆக்குகின்றது. நாம் பிராமணராக இருக்கின்றோம், இதனை மறக்க கூடாது. அந்த பிராமணர்கள் தன்னை பற்றி கேட்டால் உடனே நாங்கள் பிராமணர்கள் என கூறுவார்கள். அவர்கள் குக வம்சத்து பிராமணர்கள், நீங்கள் முக வம்சாவளி பிராமணர்கள். ரைமிங்கா வருது பிரதர். முக வம்சம் பிராமணர்கள். உங்களுக்கு மிகவும் நஷா இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் என்று மகிமையும் பாடப்படுகிறது. நீங்கள் யாருக்காவது பிரம்மா போஜனம் கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றனர். நாம் தூய்மையாக பிராமணர்களால் செய்த போஜனம் சாப்பிடுகிறோம். மனம் வார்த்தை கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த விதமான தூய்மையற்ற காரியமும் செய்யக்கூடாது. நேரம் பிடிக்கிறது. பிறந்ததிலிருந்து யாரும் இவ்வாறு ஆவதில்லை. இதற்கு சிறிது காலம் ஆகின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என மகிமை செய்யப்படுகிறது. தந்தையின் குழந்தையான உடனேயே ஆஸ்தி கிடைத்துவிடும். ஒரு முறை புரிந்து கொண்டு இவர்தான் நமது பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர்.
பிரம்மா மற்றும் சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகின்றனர். பிறகு ஒருவேளை ஏதாவது தலைகீழான காரியம் செய்தால் தண்டனைகள் மிகவும் அடைய வேண்டும். எவ்வாறு காசி கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொள்கின்றனர். இவ்வாறு தண்டனை அடைவதால் கணக்கு வழக்கு முடிகின்றது என நம்புகின்றனர். முக்திக்காக குகைகளில் அமர்ந்தனர். இங்கு அவ்வாறு எந்த விஷயமும் இல்லை. மனதால் என்னை நினைவு செய்யுங்கள் என சிவபாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. இருந்தாலும் மாயாவின் சுழற்சி ஏற்படுகிறது. உங்களுடைய யுத்தம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. உடல் பலத்தால் செய்யும் யுத்தத்தில் கூட இவ்வளவு நேரம் ஆகாது. நீங்கள் இங்கு வந்தது முதல் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. பழைய குழந்தைகள் எவ்வளவு காலமாக யுத்தம் செய்கின்றனர். யாரெல்லாம் புது குழந்தைகளாக வந்திருக்கிறீர்களோ அவர்களோடும் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த காலத்தில் யாராவது இறந்து விட்டால் அதற்கு பதிலாக வேறு யாரையாவது சேர்த்து கொள்வார்கள். இங்கு கூட சிலர் இறக்கின்றனர். ஆனாலும் புதியதாக சேர்ந்து குழந்தைகள் அதிகமாகின்றனர். தர்மத்தின் மரம் பெரியதாக வளர்ந்துதான் ஆக வேண்டும். இவர் தந்தையாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்ற நினைவு இருக்க வேண்டும் என தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கிருஷ்ணரை முடிஞ்சிச்சு பிரதர். இந்த பாரா அப்படியா? சரி, ஓகே. கிருஷ்ணரை சத்குரு தந்தை டீச்சர் என கூற முடியாது. சொல்லுங்க பிரதர். அந்த பிராமணர்களை பத்தி சொல்லியிருந்தார். இவங்க குக வம்சாவளி பிராமணர் கலியுகத்துல இருக்காங்க. அடுத்து சங்கமயுகத்துல நீங்க முக வம்சாவளி பிராமணர்களா இருக்கேன். ஆமா, ஏன்னா அவங்க வயிற்று வழி பிறந்தவர்கள் பிராமணர்களா இருக்காங்க, கலியுக பிராமணர்கள். ஆனா நீங்க பிரம்மாவுடைய வாய் மூலமா பிறந்த பிராமணர்களா இருக்கீங்க. அதனாலதான் அதை 2 விதமா சொன்னாரு. பிரம்மா போஜன் பத்தி சொல்றாரு. நீங்க தூய்மையான பிரம்மாவின் குமாரர்கள் குமாரிகள் மூலமா சமைச்சு சாப்பிடுறீங்க. அதான் தூய்மையான பிராமணர்கள் மூலமா சமைச்சு போக சாப்பிடுறீங்க இல்லையா? சிவபாபாவுக்கு படைச்சிட்டு அதை அப்படி சொன்னாரு. அப்ப நீங்க எண்ணம் சொல் செயல் 3லயும் தூய்மையானவர்களா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்துக்கு லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? எந்த தூய்மையற்ற காரியமும் செய்ய பிறந்ததுல இருந்து யாரும் இவ்வாறு ஆவதில்லை. உன்னையே ஆசி கிடைத்து விடும் என புரிந்து கொள்ளினு சொன்னாரு. நம்பிக்கையின் மூலம், அதாவது சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகின. ஏதாவது தலைகீழான காரியம் செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பத்தி சொன்னாரு. முக்திக்காக குகைகளில் அமர்கின்றனர். அதுல எந்த இதுல பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சகஜமாக நினைவிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் காசி கல்வெட்டுல எல்லாம் போய் விழுந்துறதுனால கணக்கு வழக்கு முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க தந்தையை நினைவு செய்யறதுனாலே கணக்கு வழக்கு முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மானு பரமாத்மா தந்தை நினைவு செய்யும் போதே உங்களுடைய கணக்கு வழக்கு பாவ கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பிறவிக்கான பாவ கர்மம் தான் அழியும். இப்ப காசி கல்வெட்டுல போய் விழுந்தாங்க அப்படின்னா இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்தாங்களோ அது மட்டும் கணக்கு வழக்கு முடிஞ்சு போயிடும். ஆனா இதுக்கு முந்தின பிறவியெல்லாம் பாவம் செய்திருப்பாங்க இல்லையா? அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் ஆத்மாவுக்குள்ள சம்ஸ்காரத்துல நிக்கும். அதனாலேயே அடுத்த பிறவி எடுக்க போக வேண்டியது இருக்கும். நேர முக்திக்கெல்லாம் போக முடியாது. ஆனா தந்தை இந்த சமயத்துல சங்கம யுகத்துல நமக்கு கொடுக்குற இந்த ஆத்மானு பரமாத்மா நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஞானத்தின் மூலமா நீங்க செய்யக்கூடிய யோகத்தின் மூலமா தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் முழுமையா முடிஞ்சு நீங்க முக்தி தாமத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். பழைய குழந்தைகள் புது குழந்தைகள் பத்தி என்ன சொன்னாங்களே பிரதர்? ஆமா, பழைய குழந்தைகள் அதாவது சேர்ந்து குழந்தைகள் அதிகமாக தர்மத்தின் மரம் பெரியதாக வளருது அப்படின்னு வருவாங்க, இறந்து போயிடுறாங்க இல்லையா? வருவாங்க, வயதுகளா இருந்தா இறந்து போயிடுவாங்களே, சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்ப எண்ணிக்கை குறையும் இல்லையா? அப்ப புது குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துடுறாங்க. அப்ப மரம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடி விடுகின்றனர். கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரி அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைகள் என கூறுவார்கள். நாம் சேவை செய்கின்றோமா என தன் மனதை கேளுங்கள். நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம் என கூறப்படுகிறது. இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மன்மனாபவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய பெயர் சுயதர்சன சக்கரதாரி. அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சுயதர்சன சக்கரம் நிற்காதல்லவா? நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ். உங்களுக்கு மகிமையும் செய்யப்படுகிறது. எல்லையற்ற தந்தையின் புகழையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர்தான் ஞானக்கடல், பத்தித்த பாவனன், கீதையின் பகவானாக இருக்கிறார்.
அவர்தான் ஞானம் மற்றும் யோக பலத்தால் காரியத்தை செய்விக்கின்றார். இதில் யோக பலத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதனை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சந்நியாசிகள் அடயோகிகளாக இருப்பதால் அவர்கள் பத்தித்தமானவர்களை பாவனமாக்க முடியாது. ஒரு தந்தையிடம் மட்டுமே இந்த ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் மூலமாகவே நீங்கள் பிறவி எடுக்கிறீர்கள். கீதை தந்தைக்கு சமமானதாக கூறப்படுகிறது. தாய் தந்தை அல்லவா? நீங்கள் சொல்றீங்களா பிரதர்? சொல்றேன் சிஸ்டர். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விடட்டே சிஸ்டர். பாயிண்டா? கிருஷ்ணருக்கு அடுத்து சொன்னீங்களே. ஆமா, கிருஷ்ணரை நாங்கள் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. சேவை சிஸ்டர், சேவையை பத்தி சொன்னார் ஃபர்ஸ்ட். அந்த நீங்க சேவை செய்யறதுன்னா என்ன விதமான சேவை செய்றீங்க? என்ன விதமான சேவை செய்யணும் அப்படின்னா, தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அறிமுகத்தை மட்டும் கொடுக்குறீங்க. இது சேவை ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. கூடவே நீங்க சுயதர்சன சக்கரதாரியா இருக்கீங்க. நீங்க லைட் ஹவுஸ் போல இந்த சக்கரம் நிக்காது இல்லையா, சுத்திக்கிட்டே தான் இருக்கும். லைட் ஹவுஸ்ல எப்படி அந்த லைட் சுத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்க இல்லையா, அது போல உங்களுடைய புத்தியில இந்த சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க லைட் ஹவுஸ் போல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது லைட் அண்ட் மைட்டா இருப்பீங்க, சக்திசாலியாவும் இருப்பீங்க, மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க, நினைவுல இருப்பீங்க, சேவையிலும் இருப்பீங்க. அதுக்காக சொல்றாரு. அப்ப நீங்க உங்களுடைய புருஷார்த்தத்தை கரெக்டா செஞ்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அதுல சேவையும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்க யோகிகளா இருக்கீங்க, அதாவது ராஜயோகிகளா இருக்கீங்க, சன்னியாசிகள் அடயோகிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அடயோகிகள் அதன் மூலமா எந்த ஒரு பிராப்தியும் அடைய முடியாது. ராஜயோகத்தின் மூலமா நீங்க தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தந்தைக்கு சமமாக கூறப்படுகிறது, அதாவது கீதையை தந்தைக்கு சமமாக கூறப்படுகிறது. தாய் தந்தை அல்லவா நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், பிறகு தாய் தந்தையும் வேண்டுமல்லவா? மனிதர்கள் மகிமை பாடுகின்றனர், ஆனாலும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. இறை தந்தை எனக்கு கீதா மாதான்னு சொல்லுவாங்க, கீதைய மாதான்னு சொல்லுவாங்க. அதான் தாய். எந்த கீதை? கீதை யார் மூலமா சொல்லப்பட்டது? இப்ப பிரம்மா வாய் மூலமா சொல்லப்படுது இல்லையா, அதான் பிரம்மாவா தாயின்னு தானே சொல்றோம். அதனாலதான் கீதைய மாதான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஞானத்தை தான் தாயின்னு சொல்லுவாங்க. ஞானம் பிரம்மா மூலமா கொடுக்கப்பட்டதுனால தாய். இப்ப நமக்கு சிவபாபா தந்தையா இருக்காரு, பிரம்மா பாபா தாயா இருக்காரு. ஓகேவா? ஆனா பிரம்மா பாபாவுக்கு தாய் யாரு? பிரம்மா பாபாவுக்கு தாயும் தந்தையும் சிவபாபா தான். சிவபாபா தந்தை தான் அவருக்கும். தாய் முரளி தான் அவருக்கு தாய். அதான் கீதா மாதா. சிவபாபா சொன்ன ஞானம் தான் அவருக்கும் தாய், நமக்கும் தாய் அதுதான். முரளி தான் நம்மளுடைய தாய். ஆனா அது பிரம்மா வாய் மூலமா சொல்லப்பட்டதுனால பிரம்மாவும் நமக்கு ஒரு தாய். ஓகே சிஸ்டர், அது ஆழமான ரகசியம். அதுதான் அப்ப அப்படி சொல்றாரு. சரி வைங்க, அடுத்த வார்த்தை. தந்தை இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது, அதுதான் சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு நமக்கு தாய் அவருக்கு தாய் அந்த கீதை. ஆமா. தந்தை சிவபாபா. இறை தந்தை என கூறப்படுகிறது. பிறகு தாய் தந்தை என ஏன் அழைக்கப்படுகிறது? சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மா புத்திரர் இருக்கின்றனர். பிரம்மா புத்திரர். பிரம்மா அவருக்கு குழந்தை, சிவபாபாவுக்கு குழந்தை, அதனாலதான் புத்திரர்னு சொல்றாரு. பிரம்மா புத்திரர்னு சொல்றாரு. ஆமா, பிரம்ம புத்திரர் நம்மள சொல்லல, பிரம்மாவா தன்னுடைய புத்திரர்னு சொல்றாரு. சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மா புத்திரர் இருக்கிறார் என பாபா புரிய வைக்கிறார். கடல் மற்றும் பிரம்மா புத்திரர். நதி. இப்ப நதிய சொல்ல வராரு. அடுத்து நதிய சொல்ல வராரு. சொல்லுங்க பிரதர். அந்த கங்கை கடல்ல போய் பிரம்மபுத்திரன் நதி அதாவது வங்க கடல்ல போய் அந்த பிரம்மபுத்திரன் நதி கலக்குது இல்லையா, அதான் கடலை உதாரணமா சொல்றாரு சிவபாபாவை. பிரம்மபுத்திர நதிய பிரம்மா பாபாவுக்கு உதாரணமா சொல்றாரு. கடல் மற்றும் பிரம்மபுத்திரர் இருக்கின்றனர். முதலில் இவர்களுக்குள் சந்திப்பு ஏற்படுகிறது. பாபா இவருக்குள் வந்திருக்கிறார். இவை எவ்வளவு ஆழமான விஷயங்களாகும். நிறைய குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் இல்லாததால் சிந்தனை செய்வது இல்லை. மிகவும் சாதாரண புத்தி உடையவர்கள் சாதாரண பதவி அடைகின்றனர். முதல்ல சந்திப்பு ஏற்படுதுங்கிறாரு. பிரம்மாவும் பாபாவும் முதல்ல சந்திக்கிறாங்க, பிரவேசம் வராங்க. அதாவது கடலும் நதியும் சந்திக்கும் போது கும்பமேளா, அங்கதான் கும்பமேளா திருவிழா கொண்டாடுறாங்க இல்லையா. அது போல பிரம்மபுத்திரா அவரும் பிரம்மாவும்
அதாவது சிவபாபாவும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதுதான் அங்க ஒரு இது ஏற்படுது அப்படின்னு சொல்ற, அது ஜென்மம் ஏற்படுது. யாருக்கு? பிரம்மபுத்திராருக்கும் ஜென்மம் ஏற்படுது, சிவபாபாவுக்கும் அப்பதான் ஜென்மம் ஏற்படுது, குழந்தைகளாய நமக்கும் அப்பதான் ஜென்மம் ஏற்படுது. அதைத்தான் திருவிழா போல இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதான் சாதாரண புத்தி உடையவர்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது, தூய புத்தி உடையவர்களால மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். இதுவும் சகஜம் அல்லவா? தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என அனைவருக்கும் தந்தை புரிய வைக்கிறார். நம் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் பாவங்கள் அழியும் என ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவர் கூறுகிறார். இது முக்கியமான விஷயமாகும். மந்த புத்தி உடையவர்கள் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. எனவே கீதையில் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்கிறது என நிறைய பேர் எழுதுகின்றனர். அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஏதாவது விஷயங்களில் தோல்வி அடைகின்றனர். மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்துச்சண்டை இருக்கிறது. இதனை பற்றி யாருக்கும் தெரியாது. மாயா மீது வெற்றி அடைந்து கர்மாதீத்த நிலை அடைய வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். முதலில் நீங்கள் கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்தீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் கர்ம பந்தனத்தில் வந்து விட்டீர்கள். முதலில் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். கர்ம பந்தனத்தின் சுகமோ அல்லது துக்கமோ இல்லை. பிறகு சுகமான சம்பந்தத்தில் வந்தீர்கள். நாம் முதலில் சம்பந்தத்தில் வந்தோம், இப்பொழுது துக்கத்தில் இருக்கிறோம். பிறகு நிச்சயமாக சுகத்திற்கு செல்வோம் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிஞ்சுள்ளீர்கள். ஆமா, அது என்னன்னா பரந்தாமத்துல இருக்கும்போது கர்மத்தின் பந்தனமும் இல்ல, சம்பந்தமும் இல்ல. அதாவது சுக துக்கம் ரெண்டுமே அனுபவம் ஆகல. அப்புறம் சத்தியுக திரேதாயுகத்துல கர்மத்தின் சம்பந்தம் மட்டும் இருந்துச்சு, ஆனா பந்தனம் கிடையாதாங்க. சம்பந்தம் மட்டும் இருந்ததுனாலதான் சுகமுடையவர்களா இருந்தீங்க. அப்புறம் துவாபர கலியுகத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கர்மத்தின் பந்தனம் ஆயிடுச்சு, கர்மத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டீங்க. அதனாலதான் பந்தனம் ஏற்பட்டு துக்கமுடையவர்களா ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. அதத்தான் இங்க ராவணராஜ்யம் துக்கம், மேல பரந்தாமம் சாந்திதாமம், இது சுகதாமம், சொர்க்கம் சுகதாமம் சொல்றாரு அப்பா. கர்ம பந்தனம் கர்ம சம்பந்தம் ரெண்டுமே இல்ல அப்படிங்கிற 3 விதமான இடத்த சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் நாசிங். ஓகே பிரதர். புதிய உலகத்தில் இருந்த பொழுது எஜமானராக தூய்மையாக இருந்தோம். இப்போது பழைய உலகத்தில் அழுக்காகி விட்டோம். மீண்டும் நாம் தேவதைகளாக ஆகின்றோம். இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீர்கள். சாந்திதாம் வழியாக சுகதாம் செல்வீர்கள் என தந்தை கூறுகிறார். முதலில் வீட்டிற்கு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு வருவதற்காக பதீத்த பாவனனான நான் உங்களை தூய்மையாக்குகிறேன் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது காலச்சக்கரம் முடிகின்றது. இதில் நாம் இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்படிப்பட்ட விஷயங்களை தனக்குத்தான் சொல்லி பார்க்க வேண்டும். இப்பொழுது பதீத்த நிலையில் இருந்து பாவனமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். யோக பலத்தின் மூலமாகவே பாவனம் ஆவீர்கள். இந்த யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்தது. இதனை தந்தை மட்டுமே கற்றுத் தருகிறார். இதில் சரீரத்தால் ஆவதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. எனவே முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். ஏகாந்தமாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்க வேண்டும். ஏகாந்தமாக இருப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளன. மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மேல் சென்று வந்தீர்கள். வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலைகளின் மேல் சென்று அமர்ந்தீர்கள். யார் ஞானத்தில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள். ஞானம் இல்லையெனில் பரச்சிந்தனை செய்வார்கள். சொல்றீங்களா? சொல்லிடுறேன் சிஸ்டர். 2 விஷயம் தான் அப்பா சொல்றாரு. ஒன்னு மன்மனாபவ, இன்னொன்னு உங்களுடைய சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க அப்படிங்கிறாரு. ஒன்னு ஆத்மானு வந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க, அது மன்மனாபவ. உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். 84 பிறவியின் சக்கரத்தை நீங்க சிந்தனை செய்யும் போது உங்களுக்கு குஷி ஏற்படும். நாம ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம நடிச்சு வந்திருக்கோம் இந்த டிராமால அப்படின்னு. அரை கல்பம் தேவதையா வாழ்ந்திருக்கோம், அரை கல்பம் இப்படி ராவணனுக்கு வசமா இப்படி மாறி வந்துட்டோம். ஆத்மா சத்துவ ரஜோ தமோ நிலை இப்படி இறங்கி வருது. இதை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மற்ற பிற சிந்தனையை செஞ்சுட்டு இருக்காதீங்க, மற்றவர்களை பத்தி சிந்தனை செய்யாதீங்க, பிற விஷயங்களை பத்தி சிந்தனை செஞ்சுட்டு இருக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு துக்கம் கொடுக்குது. உங்களுடைய சுயதர்சன சுகத்தை சுத்தும் போதுதான் உங்களுக்கு சுகம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தீங்கன்னா பாவ கர்மங்கள் அழிக்கப்படும். அப்ப அமைதி கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யும் போது அமைதி கிடைக்கும். ஆனா எப்ப உங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர். தந்தை நினைவு செய்யும்போது பாவ கர்மங்கள் அழியும், அமைதி கிடைக்கும்.
அமைதி கிடைக்கும். ம். சிவ தரிசனம் சுத்தும் போது மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு என்ன கேட்டீங்க? சுகம், சாந்தி ரெண்டும் தானே கேட்டீங்க. சாந்தி தந்தை மூலமா கிடைக்கும். பரமாத்மாவா தந்தையை நினைவு செய்யும் போது என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களோட சுயதரிசன சக்கரத்தை சுத்தம் போதுதான் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம தேவதையாக போறோமா, இப்ப பிராமணர்களா இருக்கோமா அப்படின்னு, நம்மளதான் மூர்த்தியா வழிபட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்கியத்தை சிந்தனை செய்யறோம் இல்லையா, அப்பதான் சந்தோஷம் ஏற்படும். அதனாலதான் சிவ தரிசன சக்கரத்தை சுத்தும் போது பாவங்களும் வெட்டப்படும்னு பாபா சொல்லுவாங்களே. ஆமா, அது மாயையின் தலை வெட்டப்படும் சொல்லுவார். பாவம் வெட்டப்படாது, மாயையின் தலை வெட்டப்படும். பிராமணர்களா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, காம விகாரத்தை வெட்டுறதுக்கு கூட நான் பிராமணனா இருக்கேன், இது விகாரத்தினால ஆன சரீரமா இருக்குது, நாளைக்கு எனக்கு யோக பலத்தாலான சரீரம் கிடைக்க போகுது அப்படின்னு அதுவும் கூட சுயதர்சன சக்கரம் தான். பிராமணன் தேவதையை சிந்தனை செய்யறோம் இல்லையா, சக்கரத்தை சுத்துறதுன்னா அப்படியே சுத்திட்டு வர்றது கிடையாது சிஸ்டர். என்னன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் கம்பேர் பண்ணி சொல்றாரு இல்லையா, அதை சிந்தனை செய்யறது. அதைத்தான் ஞானத்தின் ஆழமான சிந்தனை செய்யுங்க. பிராமணனுக்கும் தேவதைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு, சூத்திரனுக்கும் தேவதைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, சூத்திரனுக்கும் பிராமணனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு மாறி மாறி சிந்தனை செய்யறதுக்கான விஷயம் அது. சும்மா எல்லாருமே அந்த கமெண்ட்ரி கேட்டுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த சக்கரத்தை ஒரு தடவை சுத்திட்டு மட்டும் வந்துடுறாங்க. இதை சுத்தி பாக்குறதுனால என்ன ஆக போகுது? அதை மாறி மாறி சிந்தனை செய்யணும். அப்பனா தான் நம்ம எப்படிப்பட்ட தாரணையில கொண்டுட்டு வரணும்னா இதுதான் முக்கியம். சிந்தனை செய்யறது தான் முக்கியமே தவிர சுத்துறது முக்கியம் கிடையாது. மாறி மாறி அது அங்கிட்டும் இங்கிட்டும் கம்பேர் பண்ணி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சுயதர்சன சக்கரத்தை சுத்துறதுன்னு பேரு. இவங்க அப்படியே கமெண்ட்ரியில அப்படி வரிசையா எப்படி வருது பாத்தீங்களா, ஆத்மா அடுத்து தேவதையா வரும், அடுத்து மூர்த்தியா இருக்கும், பிராமணன் பரிஸ்தாபம் மாதிரி போயிடும். அவ்வளவுதான், கமெண்ட்ரி முடிஞ்சுன்னு எந்திரிச்சு வந்துடுறேன் எல்லாரும். அவ்வளவுதான விஷயம். அப்ப அத டெய்லி அப்ப வந்து ஒரு தடவை சுத்தி காமிச்சிட்டு போயிடலாம்ல. ஏன் மாறி மாறி இத்தனை விஷயத்த அப்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு? நீங்க இதை கிட்டும் மாறி மாறி சிந்தனை செய்யும் போதுதான் உங்களுக்குள்ள தாரணை ஆகும். ஓ, நம்ம இப்படி வாழ்ந்தவங்களா, இப்படி மாறி போயிட்டோமான்னு தெரியும். டெய்லி அந்த கமெண்ட்ரி கேட்டு சுத்துறதுனால என்ன பிரயோஜனம் ஆக போகுது? அந்த அந்த சமயத்துக்கு அந்த ஒரு 1 ஹவருக்கு வேணா அமைதி கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படி எந்திரிச்சு போனீங்கன்னா அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் மறந்து போயிருவீங்க. அதனாலதான் இங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, படிக்கட்டை விட்டு இறங்கி போனே மொத்த ஞானமும் அப்படியே பிராயலோகமா போயிருது அப்படின்னு சொல்றாரு, ஆவியா போயிடுதுன்னு சொல்றது. அதுக்குதான் மாறி மாறி சிந்தனை செய்யணும். சரிங்க சிஸ்டர் வாசி. கண்காட்சியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகின்றீர்கள்? நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என பிற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள். இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள், இவர்கள் வேறு தர்மத்தினராக இருக்கிறார்கள் என நினைக்காதீர்கள். ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவுக்கு புரிய வையுங்கள். கண்காட்சியில் புரிய வைக்கும் பொழுது நான் ஆத்மா, சகோதர ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறேன் என்ற பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது நமக்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது. தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவோடு இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும். நீண்ட காலமாக பிரிந்து விட்டீர்கள் என கூற வேண்டும். அந்த இடம் சாந்திதாமம். இங்கு துக்கம் அசாந்தி இருக்கிறது. தன்னைத்தான் ஆத்மா என்ற பயிற்சி செய்வதால் பெயர், தோற்றம், தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துவிடும். இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் என ஏன் நினைக்கின்றீர்கள்? ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள், புரிய வையுங்கள். இந்த ஆத்மா நன்றாக இருக்கின்றார்களா இல்லையா என புரிந்து கொள்ள முடியும். கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிட வேண்டும் என ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இங்கு நடித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், பாவனமாக வேண்டும். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாவனமான உலகில் எஜமானராக ஆவீர்கள். மனப்பூர்வமாக வாக்குறுதி செய்ய வேண்டும். வாக்குறுதி செய்யுங்கள் என தந்தையும் கூறுகிறார். நீங்கள் தங்களுக்குள் சகோதர ஆத்மாக்கள் சாக்காரத்தில் வந்த பிறகு சகோதரன் சகோதரியாக ஆகின்றீர்கள். சகோதரன் சகோதரி ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். தூய்மையாகி மேலும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானராக ஆவீர்கள். மாயாவிடம் தோல்வி அடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நில்லுங்கள் என புரிய வைக்கப்படுகிறது. எந்த அளவு சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடுறேன் சிஸ்டர். என்ன சொன்னாரு சிஸ்டர்? அதாவது நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிட வேண்டும். அது அந்த சகோதரனிய பத்தி சொன்னாங்க. அந்த முஸ்லிம் சகோதரர் சகோதரிகளை பார்த்து நீங்க எப்படி பார்த்து புரிய வைக்கணும், இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்து புரிய வைக்க கூடாது. நீங்க ஆத்மா, எதிரில இருக்கவங்க உங்களுடைய சகோதர ஆத்மா. யாரா இருந்தாலுமே ஆத்ம ரூபத்துல சகோதரர்கள் தானே.
அப்ப நீங்க ஆத்மாவை பார்த்து தான் சேவை செய்யணும் அப்படிங்கிறார். அதனாலதான் சேவைக்கு உதாரணமா அந்த தாமரை மலரை காமிச்சிருக்காங்க. தாமரை மலர் எப்படி எப்படி இருக்கும்? சேர்ல கலியுக சேர்ல தேக சம்பந்தங்கள் இருந்தாலும், தேகத்தின் தர்மத்துல இருந்தாலும், ஆத்மான்ற நினைவுல விலகி இருக்குது இல்லையா? தண்ணிலையும் ஓட்டாம சேத்துலையும் ஓட்டாம, அது போல ஆத்ம உணர்வுல இருந்து மற்றவர்களுக்கு நீங்க சேவை செய்யணும். அடுத்தவங்களையும் ஆத்மான்னு பார்த்து தான் சேவை செய்யணும். அந்த ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி சேவை செய்தாதான் அது பலன் ஏற்படும் அப்படிங்கிறார். நீங்க அப்புறம் சகோதரன் சகோதரி ரூபத்துல இருக்கீங்க. பிரம்மாவின் குமாரகுமாரிகள்ன்ற ரூபத்துல. அதனால நீங்க சகோதரன் சகோதரியா இருக்கீங்க. அதனால விகாரத்துல ஒருபோதும் செல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. சகோதர சகோதரிகள் யார் விகாரத்துல செல்ல மாட்டாங்க. அதனால நீங்களும் விகாரத்துல செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சிஸ்டர். சாந்திதாம்ல இருக்கும்போது நம்ம எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள்னு சொல்லி ஏன்னா அப்பா மட்டும் இருக்காங்க, அவர்கிட்ட இருந்து ஆசி வாங்கறதுனால சகோதரன் உறவு மட்டும் வச்சு சொல்லுங்கன்னு சொன்னாரு. சாக்காரத்துல வரும்பொழுது சகோதரன் சகோதரிங்கிற ஜென்மம் எடுக்கிறீங்க அப்படின்னு. இங்க ஆண் பெண் தேகம் இருக்குது இல்லையா, அதனால சொல்றாரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஓகே சார். ஏற்பட வேண்டும் நெல்லுங்கள், அதாவது மாயாவிடம் தோல்வியடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நெல்லுங்கள் என புரிவிக்கப்படுகிறது. எந்த அளவு அதான் இங்க தோல்வி அடைந்தால் நிமிர்ந்து நெல்லுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அங்க மாயகிட்ட தோத்துட்டோம்னு சோர்ந்து போயிடக்கூடாது. தோல்வி அடைஞ்சாலும் நிமிர்ந்து நெல்லுங்க. விழுகிறது பிரச்சனை இல்ல, விழுந்தே கிடக்கிறது தான் பிரச்சனை. தோத்துட்டோமேன்னு பச்சாதாபப்பட்டே இருக்கதான் பிரச்சனை. ஆமா தோத்துட்டேன் தான், டிராமா படி தோத்துட்டோம். அடுத்த டைம் எனக்கு இருக்குது இல்லையா, கண்டிப்பா அடுத்த முறை ஜெயிச்சிருவேன்ட்டு தைரியத்தோட முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். எந்த அளவு உறுதியாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு பிராப்தி ஏற்படும். லாபம் மற்றும் நஷ்டம் இருக்கிறது அல்லவா? அரைக்கல்பத்திற்கு சேமிப்பு பிறகு ராவண ராஜ்யத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. இதற்கும் கணக்கு இருக்கிறது அல்லவா? தோல்வியால் நஷ்டம், வெற்றியால் லாபம் ஏற்படுகின்றது. ஆகவே தன்னைத்தான் முழுமையாக சோதனை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அங்கு மகிமை மட்டும் செய்கின்றனர், எதையும் புரியாமல் செய்கின்றனர். நீங்களும் மகிமை செய்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் பூஜை செய்வதில்லை. ஒரு தந்தையை நினைப்பதே முறையானதாகும் என கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு தந்தையே கற்பிக்கிறார். நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பதற்கும் அவசியமில்லை. காலச்சக்கரத்தின் நினைவில் இருக்க வேண்டும். எப்படி நாம் மாயாவை வெற்றி அடைந்தோம், பிறகு தோல்வி அடைகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயாவிடம் தோல்வி அடைந்தால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும் என தந்தை புரிய வைக்கிறார். சத்குருவிற்கு நிந்தனை ஏற்பட வேண்டாம், இல்லையெனில் பிராப்தியை பெற முடியாது. இது சத்திய நாராயணரின் கதையாகும். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதையை தனியாகவும் சத்யநாராயணரின் கதையை தனியாகவும் காட்டியுள்ளனர். இந்த கீதை நரனில் இருந்து நாராயணராக ஆக்கக்கூடியது. அதாவது கீதையும் அந்த சத்யநாராயண கதையும் தனித்தனியா காட்டிட்டாங்க. அந்த அமர கதையும் அப்படித்தான். கீதை தனியா, சிவன் பார்வதிக்கு சொன்ன கதை தனியா, இல்ல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன கதை தனியா, இங்க சத்யநாராயணன் கதை தனியா, இப்படி எல்லாமே மாறி மாறி வேற வேற விஷயங்களா போயிடுச்சு. ஆனா எல்லாமே ஒரே விஷயம் தான் அப்பா சொல்றாரு. இப்ப தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் தான் அங்க அப்படியே ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். சரிங்க. நரனில் இருந்து நாராயணராக ஆவதற்கான கதை சொல்கிறேன் என தந்தை கூறுகின்றார். இதுல கீதை என்றும் அமர்நாத் கதை என்றும் சொல்லலாம். தந்தை மட்டுமே 3வது கண்ணை கொடுக்கிறார். நாம் தேவதையாக ஆகின்றோம், எனவே குணங்களையும் அவசியம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த உலகில் எந்த பொருளும் நிலையானது இல்லை. ஒரு சிவபாபா மட்டுமே நிலையானவர். மற்ற அனைத்தும் கீழே இறங்கி வர வேண்டும். ஆனால் அவரும் சங்கமயுகத்தில் அனைவரையும் அழைத்து செல்கிறார். பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகிற்கு அழைத்து செல்ல ஒருவர் வேண்டும் அல்லவா? ஆகவே நாடகத்திற்குள் இவை அனைத்தும் ரகசியங்களாகும். தந்தை தூய்மையாக்குகிறார். எந்த ஒரு மனிதரையும் பகவான் என கூற முடியாது. ஆத்மாவின் ரெக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் பறக்க முடியவில்லை என தந்தை புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் மற்றும் யோகத்தின் இறக்கைகளை தருகின்றார். யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். புண்ணிய ஆத்மாவாக ஆவீர்கள். ஆகவே முதலில் உழைக்க வேண்டும். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், சார்ட் எழுதுங்கள் என தந்தை கூறுகிறார். யாருடைய சார்ட் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் எழுதுவார்கள் மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது அனைவரும் முயற்சி செய்கின்றனர். சார்ட் எழுதவில்லை எனில் யோகத்தில் சக்தி நிறையாது. இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது எப்படின்னா நிறைய லாபம் இருக்கிறது. சார்ட்டில் முக்கிய விஷயங்களையும் குறிப்பிட வேண்டும்.
ம், சேவை எவ்வளவு செய்தோம், மேலும் நினைவில் எவ்வளவு இருந்தோம், ம், இவ்விரண்டு விஷயங்களையும் சார்ட்டில் எழுத வேண்டும். ம். யோகா வந்து நினைவு சேவை சேவை ரெண்டையும் சார்ட்ல ம். எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றீங்களா பிரதர்? ஆமா. இந்த ஆ, 4 வரி தான் இருக்கு. முரளி நிறைய அது படிச்சிருவா. இருங்க சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அந்த சொல்லுங்க. ஜடாயு கதையை தான் சொல்றாரு அப்பா. ஞானம் யோகம்ன்ற 2 சிறகுகள் இப்ப தந்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மாயை வந்து அந்த சிறகுகளை வெட்டிட்டான். ஞானமும் இல்ல, அஞ்ஞானத்துல போயிட்டீங்க, யோகமும் இல்ல. அப்படினாலதான் நீங்க ஆத்மாவின் சிறகுகள் வெட்டப்பட்டதுனால பறக்க முடியாம ராவணனுக்கு அடிமையா இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு தந்தை ஞானம் மற்றும் யோகத்தின் 2 சிறகுகள் கொடுக்குறாரு. அதன் மூலமா நீங்க எங்க போயிடுவீங்க, பரந்தாம வரைக்கும் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். ஜடாயு கதை என்ன அப்படின்னா, சீதையை கடத்திட்டு போவான் ராவணன். அப்ப ஜடாயு கழுகு வந்து இடையில வந்து தடுத்து நிறுத்த பார்க்கும். அப்ப வந்து ராவணன் அதோட ஒரு சிறகை வெட்டிடுவான். அது என்ன சிறகுனா யோகத்தின் சிறகுன்னு அப்பா சொல்றாரு. அப்பா ராவணன் வந்து ஞானத்தை எந்த இடத்துலயும் டச் பண்ண முடியாது. ஞானம் படிக்கிறீங்க, ஞானத்தை இது பண்றீங்க அப்படின்னா மாயை வந்து உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான். நீங்க எப்ப தந்தையை நினைவு செய்யறதுக்கு யோகத்துல உட்காடுறீங்களோ அப்பதான் உங்களுடைய நினைவை துண்டிப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் ஜடாயுடைய ஒரு சிறகை வெட்டிடுறான் அப்படின்னு. அதான் யோகத்தின் சிறகை மட்டும் வெட்டி விட்டுறான். அதை மட்டும் கவனம் கொடுங்க. அதனாலதான் அப்ப சார்ட் வைக்க சொன்னார். நினைவு எந்த இடத்துல எவ்வளவு நேரம் நினைவுல இருக்கீங்க அப்படின்றத கரெக்டா சார்ட் வைங்க. அப்புறம் சேவையிலும் எவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படிங்கறதையும் சார்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்க. யோகத்தின் சிறகுகளை தான் மாயை வெட்டுவோம். நம்மளும் நினைவு செய்ய அமரும் போதானே புத்தி அங்கங்கேயும் அலைப்பாயிருது, தெரியுது இல்லையா? மாயைனா என்னது? ஒண்ணு தேகத்தின் விஷயங்களா இருக்கும், இல்ல உறவுகள் விஷயமா இருக்கும், இல்ல ஏதாவது தேகத்தின் பொருட்கள் விஷயமா இருக்கும், இல்ல உலகத்துல நடக்கக்கூடிய இயற்கை சீற்றமா, உலகத்தில் நடக்கக்கூடிய தப்பான விஷயங்கள், அது பின்னாடியே போய்கிட்டு இருக்கும் புத்தி. அதுதான் மாயைன்னு சொல்றது. எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தான் மாயை. ஆமா, அதுல குறிப்பா இந்த 4 விஷயம் தான் வரும். அந்த 5 விகாரங்கள்ன்றது அது வந்து ராவணன். மாயைங்கிறது இந்த தேகம் சார்ந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தேக பொருட்களை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம், அதிகமா நினைக்காதீங்க. அந்த தேக பொருட்களை பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இதை மட்டுமே பத்தி சிந்திச்சுட்டு இருப்போம் அமிர்த வேலையில. அதான் அப்பா சொல்றாரு மாயைன்னு. இல்யூஷன் வேற, பொல்யூஷன் வேற. பொல்யூஷன்றது 5 விகாரம், இல்யூஷன்றது தான் இந்த அந்த 4 விதமான தேகத்தின் ஒரு தேக தர்மங்கள்னு சொல்றது, தேகத்தின் விஷயங்கள்னு சொல்றது. சரிங்க சிஸ்டர், அது யோகத்தை துண்டிப்பான். அதனால நீங்க கரெக்டா சார்ட் வைங்க அப்படின்றது அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த 4 வரி. மேலும் நினைவில் எவ்வளவு நேரம் இருந்தோம், சேவை எவ்வளவு செய்தோம் என்ற விஷயங்களின் சார்ட்டில் எழுத வேண்டும். கடைசி நேரத்தில் வேறு எந்த பொருளின் நினைவும் வரக்கூடாது. அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நல்லது. ஆமா, நினைவு செய்து செய்து நீங்க பாவாத்மால இருந்து புண்ணிய ஆத்மாவா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளவுதானே. சரிங்க சிஸ்டர். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்பா. முதல் பாயிண்ட், ஏகாந்தத்தில் அமர்ந்து கவனத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து மாயா மீது வெற்றி அடைந்து கர்மோதீத்து நிலை அடைய வேண்டும். பிறருக்கு இரண்டாவது பாயிண்ட், பிறருக்கு ஞானத்தை சொல்லும் பொழுது நான் ஆத்மா, சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். பெயர், தோற்றம், தேகம் அனைத்தையும் மறக்க வேண்டும். பாவனம், தூய்மை ஆவதற்கான வாக்குறுதி செய்து பாவனமாகி பாவனமான உலகிற்கு எஜமானராக வேண்டும். 2 பாயிண்ட் உதாரணைக்கு. அந்த செகண்ட் பாயிண்ட பாருங்களேன். சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுதான் பார்க்கணும். இல்லாட்டின்னு எப்படி போயிடும்? தேகம், அந்த உருவம், தோற்றம், அதன் விஷயத்துல போய் மாட்டிக்கிடுவீங்க. இவங்க இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க, மாயா வந்துரும் இடையில. ஆமா, அதனாலதான் தேக தர்மத்தை சேர்ந்தவங்க, இவங்க முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அந்த உருவம் எங்க சொந்தக்காரங்க, இவங்க இந்த பேரு கொண்டவங்க, அவங்க அந்த பேரு கொண்டவங்க, இப்படி போய் மாட்டிக்கிறீங்க. அதனாலதான் ஆத்மாவை பாருங்க அப்படின்னு சொல்றது. இதை நினைவு செய்து நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் ஆத்மா வந்து பரமாத்மா எந்த அளவுக்கு நினைவு செய்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னா தான் மற்றவங்களை சகோதர ஆத்மான்னு பார்க்கவே முடியும். எப்படி தந்தைக்கு பேர், உருவம், தோற்றம்லாம் எதுவும் இல்லாம வேற ஒளிப்புள்ளியா நினைவு செய்யறோமோ அதே போலதான் சகோதர ஆத்மாக்களை பார்க்கறது ஒளிப்புள்ளியா பார்த்துதான் சேவை செய்யணும். அந்த இடத்துல இவங்க இந்த பேர் கொண்டவங்க அந்த பேர் கொண்டவங்க எல்லாம் பார்த்து சேவை செஞ்சோம்னா ஒழுங்கா சேவை நடக்காது. அதுக்கு முந்தின பாயிண்ட்ல ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாருங்களேன். நினைவு யாத்திரையின் மூலமா தான் மாயை வென்று கர்மாதீத்த நிலையை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் கவனம் கொடுக்கணும். நினைவு செய்து மாயை வென்று கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஞான சிந்தனை செய்யணும். ஞான சிந்தனை செஞ்சு மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சரிங்க சிஸ்டர். ஞான சிந்தனையிலே இருந்தாதான் மாயா உள்ள வர மாட்டா. ம் அந்த மாயா உள்ள வராத சிந்தனை தான் நம்ம கர்மாதித்த நிலையை எட்ட முடியும். அப்ப ஆமா. அந்த கர்மாதித்த நிலையை கிட்டக்க நம்ம வரும்பொழுது கர்ம இந்திரியங்கள்லாம் ஆத்மா கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ம் அப்பதான் பாவனமான உலகிற்கு எஜமானனா ஆக முடியும், பாவ கர்மங்களை வென்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆமா. சரிங்க சுயம் வரதானம். ம் சுயம் தாங்கள் இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சை என்றாலே என்னவென்றே அறியாத நிலை உடையவராக ஆகி தந்தைக்கு சமானமாக ம் இடையறாது தானம் செய்பவராகவும் பரோபகாரியாகவும் ஆவீர்களாக. ம் எப்படி பிரம்மா தந்தை சுயம் தனது நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தார், சுயம் பணிவுடையவராக ஆகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். ம் அதாவது சேவைக்கு நேரத்தை கொடுத்தார், பணிவுடையவராகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார், ம் தான் செய்த செயல்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயரினை பிராப்தியையும் தியாகம் செய்தார். ம் பெயர், மதிப்பு, புகழ் அனைத்திலும் பரோபகாரி ஆனார். தன்னுடைய தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார். சுயம் தன்னை எப்பொழுதும் சேவாதாரியாக வைத்து கொண்டார். குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். குழந்தைகளின் சுகத்தில்தான் தனது சுகம் இருப்பதாக கருதினார். இது போல தந்தைக்கு சமானமாக இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது மஸ்த் பகிர் ம் போதையுள்ள துறவியாகி ம் அகண்ட பரோபகாரி ஆகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். சங்கதிகளும் கதைகளும் முடிந்து ம் சங்கதிகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். ம் எப்படி ஒரு வரதானம் கொடுத்திருக்கான் பாருங்க. ஆமா. சுயம் பிரம்மா தந்தை எப்படி இருந்தாரு? தன்னுடைய நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தாரு. தான் பணிவா நடந்துகிட்டும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். அப்ப அவரு தான் எல்லா காரியத்தையும் செய்தார். அவர் தான் பணிவா நடந்துகிட்டாரு. அவர் தான் தன்னுடைய நேரத்தை கொடுத்தார். அப்ப சுயம் தான் பணிவா நடந்துகிட்டு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தார். ஓகே, அடுத்து என்ன சொன்னாரு? தன்னுடைய பேரை அவருக்கு தான் செயல் செஞ்சிருப்பாரு, கர்மா செஞ்சிருப்பாரு. செஞ்ச கர்மத்தினால ஒரு பேர் கிடைக்கும் அவருக்கு. அந்த பேரையே தியாகம் செய்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பேர், புகழ், மரியாதை அப்படிங்கறதா ராயல் இச்சைன்னு சொல்லுவாரு. பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும், வேணும்னு கேக்குறது தான் இச்சைன்னு சொல்றது, ஆசை. அந்த ராயல் இச்சையே பிரம்ம பாபாவுக்கு கிடையாது. அதையும் கூட தியாகம் செய்தாரு. மற்றவர்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு. தனக்கு கிடைச்ச பேர்லாம் இல்ல எனக்கு கிடையாது, இவங்களுக்கு சொந்தமான குழந்தைகள் பக்கமா திருப்பிட்டாரு. தனக்குன்னு எதையும் எடுத்துக்கடல. அதனாலதான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்து குழந்தைகளின் சுகத்துலதான் தன்னுடைய சுகம் அடங்கி இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னை எப்போ சேவாதாரினே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவர் எப்ப சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிட்டாரோ அதனாலதான் பணி உடையவரா இருந்தாரு. அதனாலதான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தாரு. குழந்தைகளின் சுகத்துலதான் தன்னுடைய சுகம் அடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு. அதுதான் இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிற நிலைனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? இச்சா மாத்திரம் துறவியாகி அகண்ட பரோபகாரியாகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். சங்கதிகளும் கதைகளும் முடிந்து போயிடும். ஆமா, பரோபகாரின்னா என்னது? அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவரா இருந்தார் பிரம்மா பாபா. அப்பதான் உலக நன்மையின் காரியத்துல தீவிர வேகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அதே போலதான் இருக்கணும், பரோபகாரியா இருக்கணும். உங்களுக்கு அபகாரம் செய்யறதுக்கு எல்லாருமே இருக்காங்க, அபகாரம் செய்யத்தான் செய்வாங்க. நீங்க திருப்பி எல்லாருக்கும் உபகாரம் செய்யுங்க. அப்பனா தான் நீங்க அகண்ட தானம் அளிக்கக்கூடிய மகா வள்ளல், மாஸ்டர் வள்ளலா இருப்பீங்க அப்படின்னு சொல்வார். அதான் நீங்க அப்படி இருக்கணும். அப்பதான் உலக நன்மையின் காரியம் தீவிர வேகத்துல முன்னேறி போகும். அப்ப உங்களுடைய சங்கதிகள் கதைகள்லாம் சொல்றீங்களா பாபா கிட்ட, என்னால இப்படி செய்ய முடியல பாபா, அப்படி செய்ய முடியல பாபா அப்படின்னு, அந்த கதைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றேன். ஒரே முடிஞ்சு போயிடும். ஆமா, என்னன்னா முதல்ல பேர், புகழ், மரியாதைக்கு ஆசைப்படக்கூடாது. அதுதான் ராயல் இச்சை. அதை வென்றுட்டீங்கன்னா தான் இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிற நிலை உடையவரா இருப்பீங்க. அப்புறம் பிரம்மா பாபா தன்னை சேவாதாரின்னு வச்சிருந்தாரு, புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் பணிவா நடந்துகிட்டாரு. தன்னுடைய நேரத்தையும் கொடுத்தாரு, குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தாரு. தன்னை சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தாருன்னா குழந்தைகளை எஜமானரா பார்த்தாரு. அந்த எஜமானர்களின் சுகத்துலதான் தன்னுடைய சுகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனை விஷயம் அடங்கி இருக்குது அதுல, இத்தனையும் வெல்லணும் நீங்க. அப்படின்னாத்தான் உங்களுடைய சங்கதிகளும் கதைகளும் முடியும்னு சொல்றாரு. பரோபகாரியாவும் ஆகணும். அபகாரம் செய்யறதுக்குன்னே வருவாங்க, அபகாரம் செய்யத்தான் செய்வாங்க. நீங்க திருப்பி உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உபகாரம் செய்தீங்கன்னா தான் உலக நன்மையின் காரியம் நிறைவடையும் அப்படிங்கிறார்.
ஓகே சிஸ்டர், அப்பதான் உங்க கதைகள்லாம் முடியும். இல்லாட்டினா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க தந்தை கிட்ட. சொல்றத கட்டளைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடக்கணும். ஏன்னா உங்க கணக்கு வழக்குப்படி தான் அபகாரம் வருது, எல்லாமே நடக்குது இல்லையா? சரி, ஓகே நம்ம சிஸ்டர். வந்து யோகா வரமாட்டது, நம்ம மாய வெட்ட முடியல, கர்மாதித்த நிலை ஆக முடியலன்னு நம்மளோட ஒரு பெரிய மனசுமையை எவ்வளவு ஈஸியா ஒரு கதைன்னு சொல்லி நமக்கு ஒரு யுக்தி அது பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை உதாரணமா வச்சு சொல்றேன். பணிவா நடந்துகிட்டீங்கனாலே போதும், மொத்தம் எல்லா குணங்களும் உங்ககிட்ட வந்தது மாதிரி தான். குணங்களின் ஃபர்ஸ்ட் கிளாஸான குணமே பணிவுத்தன்மை தான். பணிவுத்தன்மை வந்துச்சு, மற்ற எல்லா குணங்களும் அசால்ட்டா வந்துடும் உங்களுக்கு. 3 குணம்னு சொல்லுவாங்க. ஒன்னு தூய்மை, அமைதி, பணிவுத்தன்மை. 3 குணத்தையும் தாரணை பண்ணிட்டு மொத்த புருஷார்த்தத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அப்பப்ப அமைதி இழந்துடுறோம், தூய்மை இழந்துடுறோம், பணிவுத்தன்மை இழந்துடுறோம். அப்புறம் அந்த ராயல் இச்சை வேற வந்துருது நமக்கு, பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுறது. ஓகே பிரதர், அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க, ஞானம் குணம் மற்றும் தாரணையில் சிந்து ஆகுங்கள், அதாவது கடல். சிந்தி நினைவில் பிந்து ஆகுங்கள், சிந்துவிற்குள் பிந்து, பிந்துவிற்குள் சிந்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்துட்டாங்க. ஆமா, இதுல வந்து ஞானம் தாரணை, அதாவது ஞானம் மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையில கடல் போல இருக்கணும். குணங்களின் கடலா இருக்கணும், ஞானத்தின் கடலா இருக்கணும் நீங்க. ஆனா நினைவுன்னு வரும்போது பிந்துவா இருக்கணும், அதாவது புள்ளியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. நினைவுல ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கணும், ஞானத்துல கடல் போல இருக்கணும். அதாவது கடல் அளவுக்கு உங்களுக்கிட்ட ஞானம் இருக்கணும், அதை சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும். கடல் அலை எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, அதே போல உங்க மனதில இருந்து ஞானத்தின் அலைகள் எழுப்பிக்கிட்டே இருக்கணும், ஞானத்தின் சிந்தனை நடந்துகிட்டே இருக்கணும். குணங்களும் அப்படி இருக்கணும், குணங்களின் கடலா இருக்கணும், குணமூர்த்தியா இருக்கணும் நீங்க. அப்பதான் தேவதைகளாம் அரை கல்பம் தேவதா ரூபத்துல வாழ முடியும் உங்களால அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர், அதுக்கு ஆதாரம் எதா இருக்குது? ஞான கடலா ஆகணும், குணக்கடலா ஆகணும்னா என்ன அவசியமா இருக்குது? நினைவு அவசியமா இருக்குது. அதுல நீங்க பிந்துவா இருக்கணும். ஆத்மா ஒளி புள்ளின்ற நினைவுல எப்பவும் யோகா செய்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த மனசா சேவைக்கு ஒரு சமிக்கை கொடுத்திருக்காங்க. சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ், அதாவது சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது சிறந்த சக்திசாலி எண்ணங்கள் மூலமாக சக்தி கொடுங்கள். பலவீனமானோருக்கு பலம் கொடுங்கள். தங்களது முயற்சி நேரத்தை மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பதில் ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பது என்றால் தன்னுடைய சேமிப்பு செய்து கொள்வது. இப்பொழுது அப்பேற்பட்ட அலைகளை பரப்புங்கள். சால்வேஷன், வசதிகள் பெறுவது அல்ல, அதாவது வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு இல்ல, கொடுப்பதற்கு, மற்றவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு. என்னங்க சிஸ்டர்? சேல்வேஷன், வசதிகள் பெறுவது அல்ல, நிவாரணம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் பெறுவது அடங்கியுள்ளது. சங்கம யுகத்துல வந்து கொடுக்க கொடுக்க நமக்கு எல்லாமே விருத்தியாகும். அத வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுங்க, அப்போ உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்கா அந்த நிவாரணத்தின் அனுபவம் ஏற்படும் இல்லையா அப்படிங்கிறாரு. கொடுப்பதில் பெறுவது அடங்கி உள்ளது அப்படின்னு வந்து அதான் உங்களுடைய முயற்சி நேரத்தை எப்பவும் அடுத்தவங்களுக்கு சகயோகம் செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்காக அர்ப்பணிங்க. அப்பதான் உங்களுக்கு சேமிப்பாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாகும். அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அதான் கொடுப்பதில் தான் பெறுவது அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உங்க எண்ணத்தின் மூலமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணத்தின் மூலமா சக்தி கொடுங்க, பலகீனமான ஆத்மாக்களை பலமாக்குறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ற. அந்த முயற்சி உங்களுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கான விஷயத்துல ஈடுபடுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு சேமிப்பாகும்னு சொல்ற. ஓகே பிரதர், அருமையான ஸ்லோகன். அந்த சமிக்கை மனசோ சேவை கொடுக்கறது, அந்த சக்திசாலி மனசு கொடுக்கறதுக்கு அந்த சமிக்கை அந்த வரதானத்துல வந்ததுதான் சிஸ்டர் சமிக்கையிலயும் வந்திருக்குது. அபகாரம் செய்தவர்கள் உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத இங்க ஒத்துழைப்பு சக்தியை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சகயோகம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. படிக்கும் உள்ளங்கள் அனைவரும் முரளியில் இருந்து அனாதி ஆதி சுரூபத்தில் விரைவாக அறிந்து கொள்ள. நிறைய ஞான சிந்தனை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். குறிப்பான முரளிலேயே அதுதான், முறையிலேயே குறிப்பா அதுதான், ஞான சிந்தனை அதிகமா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்பாவும். ஓகே சிஸ்டர், நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.